ஹே செரி ஸ்குவாட், ரொம்ப நாளாக நான் எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. எனக்கு தெரியும் நீங்களாம் என்னை மிஸ் பண்ணீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மும்பை டு திருநெல்வேலி vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வச்சு தான் நம்ம vlog சேனல்லே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் லாக்டவுன் டைமில். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிடச்ச லாட்ஸ் ஆஃப் லவ்னால தான் இன்றைக்கும் நான் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயரும் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வருஷமும் இதே vlog திரும்பி பண்ண போகிறோம். 1700 கிலோமீட்டர்ஸ் 2 days ஆன கண்டினியூஸ் ரோட் ட்ரிப் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம்னா வீடியோ எண்டில் நான் என்னோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, லெட் மீ ஷோ யூ குட்டி ட்ரெய்லர். Hey guys, good morning and welcome back to my channel. Guys, few years முன்னாடி நம்ம எந்த வீடியோ போட்டு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணமோ அதே வீடியோ இன்றைக்கி திரும்பி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மும்பையிலேருந்து திருநெல்வேலி போகிறோம். கார் ட்ரிப் ஆல்மோஸ்ட் 1700 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம கூட வந்து எங்கள் அப்பா, எங்கள் மாமா, என்னோட சித்தப்பா வராங்க. மார்னிங் 6 o'clock நாங்கள் ஷார்ப்பாக வந்து கிளம்பினோம். டோட்டல் 1600 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஸோ எப்போவுமே லாங் டூர் போகும்போது ஏர்லி மார்னிங் போனால் டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்க்க கிடைக்கும். ஹே காய்ஸ், ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு 1 hour ட்ரைவ் பண்ணிவிட்டு பெட்ரோல் பம்ப் வந்திருக்கோம். ஸோ காய்ஸ், கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே டீ குடிக்க வந்தோம். ஏன்னா மேப்பில் சரியாக வந்து லொக்கேஷன் காமிக்க மாட்டேன்ட்டு. ஸோ அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணி இங்கே லோக்கல்ஸ்கிட்ட கேட்கலான்னு இருக்கோம். டீ இருந்தால் அது கூட டோஸ்ட் ரொம்ப முக்கியம். டோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஃபியூ திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மும்பை டு தமிழ்நாடு ட்ரிப்பில். ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி மும்பை டு தமிழ்நாடு ரோட் ட்ரிப் பண்ணோன்னா ஓல்டு ஹைவேல தான் நம்ம பண்ணணும். அது வந்து ரொம்ப சுத்தான வழி. ஒரு 2-3 hours நமக்கு எக்ஸ்ட்ரா தான் அது வந்து சுத்த வைக்கும். ஆனால் இப்போ வந்து அத்தல் சேத்து பிரிட்ஜ் பண்ணதுனால நீங்கள் மும்பையில் இருந்தால் நேராக அந்த பிரிட்ஜிலேருந்து சிட்டியை விட்டு வெளியே வந்துடுங்க. இது தெரியாமல் நாங்கள் அங்கே ரொம்ப சுற்றிட்டே இருந்தோம் அண்ட் மேப்ஸும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டு ஒரு 2.5 hours நாங்கள் அப்படி இங்கே வேஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க காய்ஸ். இங்கே யாருக்குன்னே வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். போலீஸ் வேறு பிடிச்சிருக்கான். தெரில எவ்வளோ ஃபைன் பண்ணுவாங்க, எதுக்கு ஃபைன் பண்ணுவாங்கன்னு தெரில. சரி, என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ நாங்கள் கார் மேலே சாமான் கட்டியிருந்தது ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிப்பாட்டினான். அவ்வளோ ஒன்றும் ஹைட்டாக இல்லை, ஆனால் அவங்களுக்கு பைசா கொடுக்கணும். நீங்கள் இந்த விஷயம்லாம் கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சு, ஸ்பெஷலி உங்கள் வண்டி வந்து 15 yearsக்கு மேலே இருந்தால் ஹெல்த் சர்டிஃபிகேட்டும் வாங்குங்க. நாங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது நல்ல வேலை வாங்கிட்டு வந்தோம். இல்லைன்னா எங்களுக்கு 5000க்கு மேலே ஃபைன் போட்டிருப்பாங்க. கடைசியில் எப்படியோ லோனாவில் வந்துட்டோம். லோனாவில் டனல் பார்த்தோன்னு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் வழி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் தான், ஃபுல் ஹைவே தான் தெரியும். நானும் பின்னாடி இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலான்னு அப்படி படுத்து கிடந்தேன். ஸோ கைஸ், ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் நாங்கள் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். ஸோ இந்த வருஷமும் இங்கே தான் வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. ஷிஷு கைஸ், ஸோ நான் மிசல் பாவ் ஆர்டர் பண்ணேன். பாருங்களாம் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி நமக்கு தந்திருக்காங்க. வாங்க இதை சாப்பிடுவோம். ஸோ மும்பையிலேருந்து நீங்கள் தமிழ்நாடுக்கு மேப் போட்டிங்கன்னா அத்துல் சேத்து பிரிட்ஜிலேருந்து உங்களுக்கு வழி காமிக்காது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து அத்துல் சேத்து பிரிட்ஜுக்கு ஃபஸ்ட்டு மேப்பு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்க்கு போகிறீங்களோ அதுக்கு மேப் போட்டால் கரெக்டாக நீங்கள் டைமுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இங்கே எங்கேயும் சுத்த தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க வழி தெரியாமல். நான் எல்லா ரோட் ட்ரிப்லையும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, ரோட் ட்ரிப்ஸில் நீங்கள் எல்லாத்தோட பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுறது வந்து ஃபுட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான். பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ட்ரை பண்ண கிடைக்கும். ஹவ் இஸ் த ஃபுட் டேஸ்டிங்? ஆஃப்டர் எல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நான் எல்லா பிளேஸ்லையும் ட்ரை பண்ணுற காமனான விஷயம் என்னென்னா காஃபி தான். காஃபியுமே நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் என்னோட பேக்கிங்லாம் நைட்டில் தான் பண்ணியிருந்தேன் அண்ட் ரோட் ட்ரிப்னால ஃபுல் எக்ஸைட்மெண்ட்னால ராத்திரி தூக்கமே இல்லை. ஸோ ரொம்ப தூக்கம் வந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நான் வந்து தூங்கிட்டேன் அண்ட் டைரெக்டாக நான் எந்திரிச்சது வந்து லஞ்சுக்கு தான்.
ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். டைம் வந்து 2:40 ஆகுது அண்ட் நான் வந்து பின்னாடி தூங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இங்கே லன்ச் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். மெனுவில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ நான் சிம்பிளாக ஒரு சிக்கன் தாலி நம்ம இப்போ சிக்கன் மால்வனி தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து ஃப்ரை அண்ட் இது என்னன்னு தெரில. முட்டை, எக்கு. இது மாதிரி எங்கள் அப்பா வந்து எக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ஈட்டிங் த யம்மி மால்வனி சிக்கன் வித் க்ரன்ச்சி நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். என்னோடய ஃபேவரட் மேக்னம் ஐஸ்கிரீம். அப்பாடி நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இனிமேல் நம்ம ட்ரைவ் பண்ண. ஸோ எல்லா ரோட் ட்ரிப்லேயுமே இது ஒரு ரொட்டீன். ஆஃப்டர் லன்ச் வந்து நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஏன்னா என் அப்பா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ இப்போ இது வந்து குவிஸ் டைம் உங்களுக்காண்டி. உங்களுக்கு கார் ரைட் ரொம்ப பிடிக்குமா இல்லை பைக் ரைட் ரொம்ப பிடிக்குமான்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் கைடா இதுன்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கலாம். யாரும் இல்லை, எங்கள் மாமா தான். கை வந்துட்ட. இந்த வழியிலலாம் மேப்புக்கு அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு டைம் பாஸ் ஆகணுமா இல்லையா? ஸோ பக்கத்தில் மேப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவை தூங்க விடலை. நீங்கள் பாருங்கள், லைட்டாக தூங்கினா கூட நம்ம வேறு எங்கேயாவது வழிக்கு போயிடுவோம் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் ஒழுங்காக மேப் பாருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருந்தேன். அது என்னென்னா காரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அப்போ லைட்டாக அப்படி படுத்து தூங்கிடலாம் போல் ஃபீல் ஆகும். வண்டி ஓட்டுறோன்னே தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே தூக்கம் வரும். ஹே காய்ஸ், ஸோ நாங்கள் இப்போ வந்து ஹைவேல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் எங்கள் சாய் காஃபி குடிக்க வந்திருக்கோம். ஸோ நான் கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க நானே ட்ரைவ் பண்ணுறேன்ட்டு. ஸோ இதான் அந்த காஃபி ஷாப். ASMR for you guys. இப்படிலாம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி கிளம்பிட்டோம். ஏன்னா இது வந்து சன் செட் ஆகிற டைம் அண்ட் இப்போ தான் வந்து பியூட்டிஃபுல்லான வியூஸ் பார்க்க கிடைக்கும். நம்ம ஃபுல் வைபாக நம்ம தமிழ் சாங்ஸ்லாம் போட்டு நல்லா கேட்டுட்டு அப்படி நம்ம வந்து சீனரியை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். இருட்டினதுக்கப்புறம் டிரைவிங் சேஃப் இல்லைனோன்னு நாங்கள் வந்து சீக்கிரம் சைடில் தாபா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு ஏதாவது ரூமில் தங்கினா தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம ட்ரைவ் பண்ண முடியும்னு. ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது சைடில் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ஸ்டேயும் இருந்துச்சு. சரி இங்கே நம்ம டின்னர் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிடலான்னு நினச்சிட்டு நாங்கள் சைடில் பார்க் பண்ணோம். இதுதான் எங்கள் ரூம். ஸோ நாங்கள் 4 பீப்புள்னால 4 டிஃப்ரெண்ட் பெட்ஸ், ஒரு சின்ன டிவி இருக்குது, ஏசி இருக்குது, போதும். ப்ரிட்டி கம்ஃபர்டபுளான ரூம். ஹே காய்ஸ், ஸோ இப்போ டைம் 9:50 ஆயிருக்கு அண்ட் நாங்கள் இப்போ தான் ரூம் வந்திருக்கோம். ஸோ பூரா எக்ஸாஸ்டிங்கான ட்ரைவ் தான். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணேன். பிகாஸ் எங்கள் டேடி ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. நிறைய டிஸ்டன்ஸ் அவங்களே கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 700 to 750 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வாவ், தட்ஸ் கிரேட். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். நம்ம இன்னும் டின்னர் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம டின்னர் பண்ண போவோம். கைஸ், நாங்கள் ஹோட்டலில் எங்கே சாப்பிட வந்தோம் அண்ட் நீங்கள் செட்டப் பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குது. சரி, ஸோ ஸ்டார்டர்ஸ்க்கு அவங்க ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி வந்து பிரெட் கடியா. ஸோ நாங்கள் பிரெட் கடி வந்து சாப்பிட்டுட்டு வேறு வெஜ் தாலி ஆர்டர் பண்ணேன். நான் வந்து இந்த டிஷ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பிளாண்டாக இருந்தது. பிரெட் கூட நல்லா இருக்குது. நாங்கள் டின்னருக்கு நான்வெஜ் தான் சாப்பிடணுன்னு இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து நைட் ஆக வந்து ஹோட்டல் வேறு கிடைக்கல. ஸோ நாங்கள் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நின்று டின்னர் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்தா தான் நம்ம வந்து மிச்சம் 900 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியும். கைஸ், இட்ஸ் 5:30 in the morning அண்ட் நாங்கள் இப்போது கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி. கைஸ், இன்னும் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 900 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி உள்ளே பண்ண முடியுமான்னு தெரில. நம்ம ட்ரை பண்ணி போவோம். அண்ட் இப்போ நாங்கள் ரூம் வந்து வெக்கேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூம்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். எப்பவும் போல் நாங்கள் 5:30க்கு எழுந்திரிச்சு ட்ரைவ் பண்ணோம். அண்ட் மார்னிங் தான் நம்ம நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். ஏன்னா டிராஃபிக்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபுல் பிளேன் எம்டி ரோட்ஸ் தான்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ரோட் ட்ரிப்ஸோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்ம மார்னிங் சன்ரைஸ் அண்ட் ஈவினிங் சன்செட் டைம் மட்டும் அந்த வியூவை மிஸ் பண்ணிடவே கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஸ்லீப்பி கேர்ள்னால எனக்கு வந்து சீக்கிரம் தூக்கம் வந்துடும். காலையிலே வேறு எந்திரிச்சிட்டோமா, அதனால நான் கொஞ்சம் பின்னாடி படுத்து தூங்கிட்டேன். நல்லா ஃபியூல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் எங்களோட ரூம் எக்ஸ்பென்ஸ் பற்றி இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஹாய் கைஸ், ஆஸ் யூஷுவல் நல்லா தூக்கம். கைஸ் டைம் வந்து 9 o'clock ஆகுது. அண்டு எங்கள் அப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்காங்க. 350 kilometers கவர் பண்ணியிருக்காங்க 3 hours. எவ்வளோ ஃபாஸ்ட். ஸோ நாங்கள் கிளம்பும்போது நீங்கள் பார்த்தீங்க 906 900 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 9 மணிக்கு பார்த்தா 650, ஆல்மோஸ்ட் 300 kilometers அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அதான் திரும்பி பெட்ரோல் போடுறாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த 2 ஃபோன்லேயும் ஒரே நாங்கள் திருநெல்வேலி தான் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக காமிச்சி, இது வந்து யூட்டர்ன் எடுக்க காமிச்சி, அப்போலேருந்து யூட்டர்ன் எடுக்கணும்னு காமிச்சிட்ருக்கு. எல்லாம் ஸ்பேம் பண்ணிட்டாங்க நம்ம கூட. இப்போ பாருங்க, இது ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கா, அதே இது இங்க வந்த உடனே பாருங்க யூட்டர்ன் எடுக்கலன்னு உடனே திரும்பி முன்னாடி போய் யூட்டர்ன் காமிச்சு. எதை நம்பனே புரியல. இங்க பாருங்க, இது மேக் யூட்டர்ன் சொல்லுது. இப்போ இத பாருங்க, இப்போ நேரா காமிச்சு. பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஸோ ஹே கைஸ், நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் காண்டி ஒரு இடத்துல நின்றுருக்கோம். இதான் அந்த பிளேஸ். இதான் தட்டு இட்லி, வடை சாஃப்டா இருக்கு. தமிழ்ல போர்டு பார்த்தாச்சு, தமிழ்நாடு வந்தாச்சு. எப்படி ஃபீல் ஆகுது தமிழ்நாடு என்ட்ரி ஆனோன்னு? எப்படி ஃபீல் ஆகுது? என் நாட்டுக்கு வந்து விட்டேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது தமிழ்நாடு வந்தோடனே? I am feeling very proud. I reached my Tamil Nadu quickly. தமிழ்நாடு வந்ததும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா சைடுமே தென்னை மரமாக இருக்கும். வேறு ரோடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாம் க்ராஸ் பண்ணிட்டோம். பட் தமிழ்நாடு மாதிரி பெஸ்ட் ரோடு எந்த ஸ்டேட்லேயுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃப்ளைட்டே ஓட்டலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸ்மூத் ரோட்ஸ் அண்ட் டிராஃபிக்கும் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஹே காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் நல்லா தூங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து இப்போ நின்றுருக்கோம் லன்ச் சாப்பிட. இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் கிளைமேட்டும் எனக்கு சூப்பராக இருக்குது. லைட்டாக மழை பெஞ்ச மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் இந்த ஹோட்டலில் வந்து இந்த தாலி அண்ட் பரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்கள் அதுவே வாங்கிட்டோம். நான் வந்து குத்து பரோட்டா வாங்கினேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்து. இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக மும்பையில் கிடைக்காது. பனானா லீஃப்லலாம் வச்சு பண்ணி தந்திருந்தாங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ மீன் வயல் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நான் என்னோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் நம்ம ஃபுட்டுக்கு நாங்கள் 4 பீப்புளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 1200 1500 வரைக்கும் செலவாச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகலாம். அண்டு நீங்கள் எந்த இடத்துல சாப்பிடுறீங்க, எந்த ஹோட்டலில் சூஸ் பண்ணுறீங்க அதுலேயும் டிபெண்ட்டாக இருக்குது. செகண்ட் வந்து ஸ்டே வந்து மினிமம் 700 2500 வரைக்கும் டீசெண்டான ஹோட்டல் கிடைக்கும். இன்னும் நிறைய எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்லாம் ஹைவே லைனில் இருக்குது. 3000 4000 5000 வரைக்கும் பர் நைட் ஸ்டேக்கு இருக்குது. உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்கள் ஹோட்டல் ரூம் சூஸ் பண்ணிக்கிடலாம். பெட்ரோல் எங்கள் ஓல்டு வேக்னாரில் வந்து 11,000 to 12,500 வேறு செலவாச்சு. இது கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தால் இன்னும் நிறைய செலவாக வாய்ப்பு இருக்குது. பெரிய வண்டியாக இருந்தால் 15,000 இல்லைனா 18,000 வரைக்கும் ஆகக்கூட சான்ஸ் நிறையா இருக்குது. டோலுக்கு வந்து 2,500 5,000 வரைக்கும் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு 2 days ட்ரிப் ஃப்ரம் மும்பை டு திருநெல்வேலி பண்ண அப்ராக்சிமேட்லி 17,000 to 20,000 rupees எங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு. சிலவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க
எம்மாடி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் போகணுமா என்ன, சேஃபும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ரோட் ட்ரிப்லாம் வந்து ஈஸிலி யாருக்கும் பண்ண கிடைக்காது. ஸோ வந்து இது அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் அந்த போகிற வர வழியில் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அண்ட் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வருத்துன்னு நினைப்பீங்க. ஈவினிங் ஆன உடனே கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட் ஆகிட்டு கொஞ்சம் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிது. டைம் போகிறதே தெரியாமல் நல்லா தமிழ் பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காமெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஜாலியாக போயிட்டுருந்தோம். எல்லாம் ஃபன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு நைட் 9:30க்கு ரீச் ஆனோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் guys for watching. Meet you all on my next video. Bye bye.